வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தரலட்சுமி நாராயணன் and நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Grow Tamil YouTube சேனல். குறுகிய கால பாய்ச்சல், அதாவது ஷார்ட் டேர்ம் பவுன்ஸ் மார்க்கெட்ல நம்ம எல்லாருமே பார்த்துப்போம். ஒரு பங்கு மல்டி இயர் கன்சாலிடேஷனை பிரேக் பண்ணிட்டா பிரைஸ் ஆக்ஷன் மட்டும் காட்டாத ஒரு நம்பிக்கையும் காட்டும். இந்த பிரேக் அவுட் வந்து மல்டி இயர் லெவல்ல நடந்ததுன்னா இது ஜஸ்ட் ஒரு ட்ரேட் இல்லை, பட் ஒரு ட்ரெண்ட். இன்னைக்கோட காணொலியில அந்த மாதிரி 3 பங்குகள் எதெல்லாம் மல்டியோ பிரேக் அவுட் கொடுத்துருக்கு கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் தான் பார்க்க போறோம். இந்த 3 பங்குகளும் ஒரு நியூ ட்ரெண்டை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பங்குகள் எல்லாம் உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முதல் நிறுவனம் சாம் டிஸ்டிலரிஸ். 1993 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியாவோட முன்னணி மதுபானம் தயாரிப்பாளராக இருக்காங்க. இவங்களுடைய கோர் வணிகம் என்னன்னா தயாரிப்பு செய்யறது, அப்புறமா அதை வந்து விற்பனை செய்யறது. பியர், அப்புறம் IMFL, இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர். அவங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கிற பிராண்ட் பெயர் ஹண்டர், பிளாக் ஃபோர்ட், அப்புறம் பவர் கூல். இதோட சேல்ஸ் 1 மில்லியன் கேசஸ்க்கும் அதிகமா இருக்கு. மேஜரா வருவாய் வருது இந்த நிறுவனத்துக்கு அதனுடைய பியர் பிசினஸ்ல இருந்தா. அப்ராக்சிமேட்டா 93% வருவாய் வருது. இந்த நிறுவனம் ரேப்பிட்டா மார்க்கெட் ஷேரை வந்து அதோட உற்பத்தி மாநிலத்துல பிடிச்சிருக்காங்க. மத்திய பிரதேசத்துல ஆல்ரெடி நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காங்க. மீதி மாநிலங்களையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இப்ப நம்ம அதனுடைய நிதி செயல்திறனை பார்க்கலாம், அதாவது ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். சாம் டிஸ்டிலரிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கடந்த வருடங்கள்ல காமிச்சிருக்கு. FY 20-25 இந்த நிறுவனத்துடைய வருவாய் 26% CAGR வளர்ச்சி காட்டியிருக்கு. இந்த growth வந்து நிகர லாப வளர்ச்சி அதோட CAGR 45%லையும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த டிஃபரன்ஸ் மெயினா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ பேஸ் எஃபெக்ட்னால, அதாவது குறைந்த அடிப்படை விளைவுனால. FY 25 பார்த்தோம்னா ரெவென்யூ 1443 crores, 12% இயர் ஆன் இயர் வளர்ச்சி காட்டியிருக்கு. இந்த வளர்ச்சி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியர், அதுக்கப்புறம் IMFLோட வால்யூம்ஸ் 10%, 14% அதிகமானது தான். அடிஷனலா இந்த நிறுவனம் தமிழ்நாடோட சந்தைக்கு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. இது ஒரு மேஜர் கன்சப்ஷன் பண்ணும் சந்தையா இருக்கு. சேல்ஸ் growth வந்து அதனுடைய இயக்க லாபம் ஓகேங்களா 17% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த growth வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின், அதாவது இயக்க விளிம்பா கன்வெர்ட் ஆகல. ஏன்னா செலவுகளும் அதே ரேட்ல 12% அதிகமாயிருக்கு. ஸோ ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்துட்டு 12.2% இருக்கு. விற்பனை வளர்ச்சி டைரக்டா பாட்டம் லைன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இந்த நிறுவனத்தோட நெட் ப்ராஃபிட், அதாவது நிகர லாபம் 20% அதிகமாயிருக்கு, 104 கோடி. ஏன்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் ஸ்ட்ரக்சர், அதாவது செயல்பாட்டு அல்லாத செலவுல வந்து அந்த அமைப்புல எந்த மாற்றங்களும் இல்லாததுனால இந்த நிறுவனம் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியுமா முன்னாடி போக அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி கண்ணோட்டத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த நிறுவனம் வந்து ஒரு 600 கோடி கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் உத்தரப்பிரதேஷ்ல பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனுவல் கெப்பாசிட்டி 1.2 crore பியர் கேசஸ் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் 1/3 கரண்ட் கெப்பாசிட்டியில இருக்கு. ஃபேஸ் 1 கெபெக்ஸ் பிளான் 350 கோடி இருக்கு. ஃபேஸ் 2ல 200-225 கோடி பிளான் பண்ணிருக்காங்க. ஃபண்டிங் வந்து உள் திரட்டல்கள் மற்றும் கடன் தான். எக்விட்டி டைல்யூஷன் எதுவும் கிடையாது. இந்த வருஷம் 120 கோடி வந்து ஒடிசா அண்ட் உட்பெக்கர் எக்ஸ்பான்ஷன்ல ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதனால 20% வருவாய் FY 26ல அதிகமாகும். கரண்டா இருக்கிற 1443 கோடி ஆனுவல் ரெவென்யூ கூட பார்த்தோம்னா. சரி, இப்ப பேலன்ஸ் ஷீட்டை பத்தி பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடைய லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1/3 கம்மியா இருக்கு. ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ் 48% அதிகமாயிருக்கு. மெயினா ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைகளுக்காக மேனேஜ்மெண்ட் அப்படி சொல்றாங்க. கடன் பங்கு விகிதம் பார்த்தோம்னா அது டிக்ரீஸ் ஆயிருக்கு. 0.35x ல இருந்து 0.26x. நெட் டெப்ட் டு எபிட்டா ரேஷியோ, நிகர கடன் டு எபிட்டா விகிதம் வந்துட்டு 1.06x ல இருந்து 0.63x கம்மியா இருக்கு. அதாவது இந்த நிறுவனத்துக்கு 0.63 ரூபாய் தான் நெட் டெப்ட் இருக்கு ஒவ்வொரு 1 ரூபி ஆஃப் எபிட்டாக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நெட் டெப்ட் வந்து இந்த நிறுவனம் டோட்டல் டெப்ட் மைனஸ் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் தான். அதாவது இந்த நிறுவனம் வந்து இப்ப அதனுடைய டெட்டை எஃபிஷியன்ட்டா ரீபே பண்ண முடியும் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் மூலமா. இன்னொரு கையில நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு. CFO டு எபிட்டா ரேஷியோ 0.65x ல இருந்து 0.24x கம்மியா இருக்கு. இண்டஸ்ட்ரியோட மீடியன் இந்த இடத்துல 0.7 தான். இந்த டிக்ளைன் மெயினா எதனால ஆயிருக்குன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் இருக்கிறதுனால CFO ஹாஃப் ஆயிருக்கு. எபிட்டா 17% அதிகமாயிருக்கு. அதே சமயத்துல கேஷ் கன்வர்ஷன் சுழற்சியும் 96ல இருந்து 78 நாளா பெட்டர் ஆயிருக்கு. ஏன்னா டெப்டர் டேஸ், இன்வென்ட்ரி டேஸ் ஃபால் ஆயிருக்கு. பேயபிள் டேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஃபர்தரா இந்த சிச்சுவேஷனை இம்ப்ரூவ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி டேஸ் அதிகமாயிருக்கு.
பட் இன்வென்ட்ரி டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் இன்வென்ட்ரி டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் குட் சேல் இன்டு 365. இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா இன்வென்ட்ரி டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது COGS பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸா பார்த்தோம்னா அது ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து அதிகமா வளர்ந்துட்டே போகுது. ஸோ மார்ஜின்ஸ்ல நம்ம முன்னாடி போக போக ப்ரெஷர் இருக்கும். இந்த பங்கினுடைய டெக்னிக்கலை பார்க்கலாம். வீக்லி சார்ட் படி அக்டோபர் 2023 இருந்து இந்த பங்கு வந்து ஒரு கன்சால்டேஷன் இருந்திருக்கு, கம்ப்ரஸ் ரேஞ்ச்லேயே இருந்திருக்கு. ஒவ்வொரு சமயம் ஸ்டாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலான 143 to 145 ரீச் ஆயிட்டு ரிஜெக்ஷன் தான் பார்த்துருக்கு. பட் இந்த சமயம் ஸ்டாக் வந்து அந்த லெவலை பிரேக் பண்றது மட்டும் இல்ல, ஒரு ஆல் டைம் ஹை, ஒரு புது ட்ரெண்டிங் கொடுத்துருக்கு. இந்த பங்கு ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸும் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது எப்ப கன்க்ளூட் ஆகும் அப்படின்னா இந்த லெவல்ஸ் 136க்கு கீழே ஃபால் ஆச்சுன்னா. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் படி ப்ராபபிலிட்டி ஆஃப் மொமெண்டம் வந்துட்டு ஹையரா தான் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், அதுதான் ரிஸ்க். எந்த நிறுவனம்னாலும் இருக்கும். முதல் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கன்சப்ஷனுடைய நிதி வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் பாட்டில், பார்லி அண்ட் சுகர். ரா மெட்டீரியலோட ஷேர் கம்பெனியோட ரெவென்யூல இது வந்து அதிகமாயிட்டே போகுது. நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா மார்ஜின்ல பிரஷர் விழும். ரெண்டாவது ஜியோகிராபிக்கா கான்சென்ட்ரேட்டடா இருக்கிற ஒரு ரிஸ்க். 85% 90% விற்பனை MP, கர்நாடகா, ஒடிஷால இருந்து வருது. எம்பியோட கான்ட்ரிபியூஷன் 40% 45%, கர்நாடகா 30% 35%, ஒடிஷால இருந்து 20% 25%. ஸோ நம்ம வந்து சில மாநிலங்கள்ல மட்டும் இருக்கிறதுனால ரெகுலேட்டரி ரிஸ்க்கும் இருக்கு, ஜியோகிராஃபி ரிஸ்க்கும் இருக்கு. அடுத்த நிறுவனம் கேம்லைன் ஃபைன் சயின்சஸ். இந்த நிறுவனம் என்ன பண்றாங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரசாயனங்களை தயாரிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஹை குவாலிட்டி ஷெல்ஃப் லைஃப், அதாவது நீட்டிப்பு கொடுக்கும் தீர்வுகளை வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் இந்த வாசனை திரவியங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. வெர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி இன்கிரீடியன்ஸ் 77% வருவாய் வருது. இதில் இருக்கிற ப்ராடக்ட் வந்து TBHQ அப்புறம் BHA. இது பயோடீசல், செல்ல பிராணிகள் அப்புறம் உணவு மற்றும் பானங்களில் பயன்படுத்துகிறாங்க. இந்த செக்மெண்ட்ல ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கு. 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ரெண்டாவது வெர்டிகல் செயல்திறன் ரசாயனங்கள். இது வந்து 12%. இதில் வந்து குளோரானல் அப்புறம் MEHQ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கடைசியா வாசனை திரவியங்கள் 11% வருவாய் இதுல இருந்து வருது. 2019 இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன தயாரிப்பு செய்யறாங்கன்னா பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டட் இன்கிரீடியன்ஸ் அப்புறம் ஃபார்மா நியூட்ரா தேவைகளுக்காக. இந்த நிறுவனத்தோட எக்ஸ்போர்ட் டொமஸ்டிக் ஸ்பிளிட் அப் 85:15. இப்ப நிதி செயல்திறனை பார்க்கலாம். கடந்த 5 வருடமா இந்த நிறுவனத்துடைய வருவாய் வளர்ச்சி வந்து 10% இருந்திருக்கு. ப்ராஃபிட் க்ரோத்தும் 8% கம்மியா தான் இருந்திருக்கு. FY25 இந்த பிக்சர் மாறி இருக்கு. எப்படின்னு பார்க்கலாம். இந்த நிறுவனம் அஃபிஷியலா டைஃபினால் யூனிட் யூரோப்லயும் வேனலின் மேனுஃபேக்சரிங் யூனிட் சைனாலையும் இருக்கிறத ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கண்டினியூட் ஆப்ரேஷன்ஸ் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் மீதி விஷயங்கள் எல்லாத்தையுமே. FY25 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 14.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1667 கோடியை ரீச் ஆயிருக்கு. வருவாய் வளர்ச்சி எதனால நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடைய ஸ்ட்ராங் செயல்திறன் வந்து இந்தியா, நார்த் அமெரிக்கா, மெக்சிகோனால தான். இந்த ரீஜன்ல மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து பிளெண்ட்ஸ், அதாவது கலவை செய்யறது. FY25 இந்த பிளெண்ட்ஸோட வணிகம் 878 crores ரீச் ஆயிருக்கு. 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 747 crores இருந்திருக்கு லாஸ்ட் இயர். இதுல இருந்து 84.9 கோடி CFS விட்டா 4 அப்படிங்கிறதுல இருந்து தான் வந்திருக்கு. இந்த growth 30% எபிட்டா இன்க்ரீஸும் 208 crores ரீச் ஆயிருக்கு. மார்ஜின் 11% இருந்து 12.5% அதிகமாயிருக்கு. ரா மெட்டீரியல் காஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொபோர்ஷன் ஆஃப் சேல்ஸ்ல இருந்து 53% to 51%. கிளியரா செயல்பாட்டு லாபம் வந்து 12% அதிகமாயிருக்கு. வருவாயிலையும் சரி நம்ம செலவுகள்லையும் சரி. 6.7% நிகர லாபம் கம்மியா இருக்கு. ஏன்னு பார்க்கலாம். ஏன்னா நிதி செலவு வந்துட்டு அப்ராக்சிமேட்டா ஒரு 66% அதிகமாயிருக்கு. அடிஷனலா ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம் 9.8 crores வந்து இருந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து அந்நிய செலாவணி இழப்புகள் தான். சரி, டெக்னிக்கல் பகுப்பாய்வு பார்க்கலாம். கேம்லின் ஃபைன் கெமிக்கல் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹை ஜூலை 2021 ரீச் ஆயிருக்கு. ஸ்டாக் அதுக்கப்புறமா டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்திருக்கு. லோவர் லோஸ், லோவர் ஹைஸ் தான். 185 to 190 ரேஞ்ச் தான் மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை இந்த பங்கு பிரேக் பண்ணிருக்கு ஒரு வீக்லி பிரேக் அவுட்ல. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பங்குல ஒரு மொமெண்டம் இருக்கிறத பார்க்கலாம். டவ் தியரி படி பார்த்தோம்னா இந்த மொமெண்டம் வந்து ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. அதனால இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஸ்டாக் 185க்கு கீழே ஃபால் ஆகாம இருந்தா. இந்த நிறுவனத்தோட ஃபியூச்சர் பிளான்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். growth அவுட்லுக்ல இந்த நிறுவனத்துக்கு மேஜர் கேபெக்ஸ் பிளான்ஸ் எதுவும் இல்லை.
US அண்ட் யூரோப் வந்துட்டு ஆன்டி டம்பிங் இம்போஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா இந்த சைனீஸ் வேன்லினுடைய டியூட்டியை கவுண்டர்வெயில் பண்றதுக்கு 5 years USல, அதுக்கப்புறம் 131% டியூட்டி வந்துட்டு EUல இம்போஸ் பண்ணிருக்காங்க. இது ஜூலைல ஃபைனலைஸ் ஆயிரும். மேனேஜ்மெண்ட் வந்து இது சிக்னிஃபிகன்ட் டெய்ல்வின் சொல்றாங்க. ஏன்னா யூரோப்ல இருக்கிற பிரைசஸ் வந்து அதிகமாகுது, டியூட்டி வந்துட்டு எஃபெக்ட்ல வந்துருச்சுன்னா. ஸ்பெஷாலிட்டி துறையில இந்த நிறுவனம் மெயினா வந்துட்டு ஹை மார்ஜின் பிளெண்ட்ஸ் அண்ட் அடிட்டிவ்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செயல்திறன் கெமிக்கல்கள்ல இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு நியூ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் இந்த குளோரோனில் அண்ட் நாப்தால்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்க. நிறுவனத்தோட கைடன்ஸ் வந்துட்டு அடுத்த 2 to 3 வருடத்துல 20% CAGR இருக்கும். கரண்ட் ரெவென்யூ பேஸ் ஆன 1667 கோடியிலிருந்து சொல்லிருக்காங்க. பிளெண்ட் செக்மெண்ட்னா மெயினா க்ரோ ஆகும்னு சொல்லிருக்காங்க. ரெவென்யூ க்ரோத் வந்து டார்கெட் வந்து 20%. ஆனா இப்ப இருக்கிறது இது 18%, 54% டோட்டல் ரெவென்யூல கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு சொல்லிருக்காங்க. அடிஷனலா இந்த நிறுவனம் வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் வின்பாய் கூட என்ட்ரி பண்ணிருக்காங்க. இது ஒரு பிரெஞ்ச் இன்கிரீடியன்ட் டெக்னாலஜி பண்ணும் நிறுவனம். இந்த ஆக்விசிஷன் ஜூலைல கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வளர்ச்சி 25% ஆயிடும். நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்ல நம்மளால பார்க்க முடியும். நெட் டெப்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. 564 இருந்து 492 crores-ஆ 63% இன்க்ரீஸ் இருக்கு கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ்ல. நெட் டெட் டு எக்விட்டி ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 0.65 இருந்து 0.55. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவா இருந்திருக்கு. மெயினா ரீசென்ட் ரைட்ஸ் இஷ்யூ 224 crores ஜான்வரி 2025ல பண்ணதுனால இந்த நிறுவனத்தோட CFO வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80% வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காரு. மேஜர் ரீசன் வந்துட்டு இந்த கம்பெனியோட ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் தான். இந்த நிறுவனம்னாலுமே ரிஸ்க் இருக்கும். இந்த நிறுவனத்துடைய ரிஸ்க் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரைசிங் பிரஷர் இருக்கு இந்த நான் வேனிலன் ப்ராடக்ட்ஸ்ல. ஏன்னா சைனா கிட்ட இருந்து வர காம்படிஷன்னால இந்த ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க வேனிலன்ல. பட் இன்வென்டரி டீஸ்டாக்கிங் நடக்குது எஸ்பெஷலா US சந்தைகள்ல. அதனால சில மாதங்கள் ஆகும். அதனால ஒர்க்கிங் கேபிட்டல் ஷார்ட் ரன்ல சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. இந்த நிறுவனத்தோட பினான்ஸ் காஸ்ட் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற ஃபிளக்சுவேஷன்னால 66% அதிகமாயிருக்கு. நெகட்டிவ் எஃபெக்ட் ப்ராபபிலிட்டியும் இருக்கும். சரிங்களா? கடைசியா நம்ம பார்க்க போற நிறுவனம் APL Apollo. APL Apollo 1990sல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்தியாவுடைய லீடிங் பிராண்டா இருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் தயாரிப்பு செய்யறதுல 55% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் துறையில. இன்னைக்கு 2வது பெரிய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்டீல் பிளேயரா இருக்காங்க உலகத்திலேயே சைனாக்கு அப்புறமா. அவங்களுடைய ப்ராடக்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா அப்போலோ ஸ்ட்ரக்சரல், அப்போலோ Z, அதுக்கப்புறம் அப்போலோ கேல்வி. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம்னா வீடு கட்டுறதுல இருந்து 64%, கமர்ஷியல் பில்டிங்ல இருந்து 19%, மீதி இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அதர்ஸ்ல இருந்தா வருது. கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ டிஃபரன்ஷியேட்டடா இருக்கு. வெரைட்டிஸ் நிறையவே இருக்கு. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆலூஸ் இன்குபேட்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட இன்ஸ்டால் கெப்பாசிட்டி 18% அதிகமாயிருக்கு. ஒரு வருஷத்துல 4.5 million tons ரீச் ஆயிருக்கு. டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாம நம்ம இதனுடைய நிதி செயல்திறனை பார்த்திடலாம். கடந்த 5 வருடங்களா இந்த நிறுவனம் 22% CAGR வருவாயிலையும் காட்டியிருக்கு. பாட்டம் லைன்ல நம்ம 26% இதோட ரிஃப்ளெக்ஷனையும் பார்க்கலாம் CAGRல. FY25 ப்ராமிசிங்கா இல்ல. ரெவென்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 20,689 crores-ஆ. மெயினா வந்துட்டு வால்யூம் growthனால தான் அப்ராக்சிமேட்டா 21% இருந்திருக்கு. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு 78 BPS கம்மியா இருக்கு. ரீசன் வந்து எம்ப்ளாய் காஸ்ட் 29% அதிகமாயிருக்கு. ஸ்டாக் அண்ட் ட்ரேட் பர்ச்சேஸ் 4.7 times அதிகமாயிருக்கு. இதனோட இம்பாக்ட் கம்பெனியோட EBITDA per tonல இருந்திருக்கு. இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. 16%, 3797 rupees-ஆ கம்மியாயிருக்கு. இதெல்லாம் தாண்டியும் அதனுடைய நிகர லாபம் 3.35% இருந்திருக்கு. மெயினா 28% அதிகமாயிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் இன்கம். இது வந்து 96 கோடியா இருந்திருக்கு. இந்த நிறுவனத்தோட பேலன்ஸ் ஷீட்டை நம்ம பார்க்கலாம். பிசினஸ் வந்து ஆசெட் ஹெவியா ஃபிக்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டீல் பிசினஸ். கம்பெனியோட டெட் டு எக்விட்டி ரேஷியோ 0.31 இருந்து 0.15 கம்மியாயிருக்கு. டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ அதாவது DSCR இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 3.93 இருந்து 5.88. சிம்பிளர் டர்ம்ஸ்ல DSCR ஆபரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் டெப்ட் ஆப்ளிகேஷன்ஸ். இந்த ரேஷியோ வந்து எவ்வளவு ஈஸியா அந்த நிறுவனம் வந்து அவங்களோட லோன் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண முடியும்னு சொல்லும். DSCR 5.88னா இந்த நிறுவனம் வந்துட்டு நிறைய ப்ராஃபிட் வச்சிருக்காங்க. அதனோட டெப்ட்டை ரீபே பண்றதுன்னு அர்த்தம். இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் வந்து CFO to EBITDA ரேஷியோ. இது 0.94 இருந்து 1.01 இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் மெயினா வந்து கேஷ் ஃப்ளோ ஆபரேஷன்ஸ்ல இருந்து வரதுனால தான். ஹையர் இன்வென்டரி ரோல் அவுட் இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டல்லையும் சில சேஞ்சஸ் இருக்கு. இந்த இன்வென்டரி ரோல் அவுட்டோட எஃபெக்ட் வந்து கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளே நம்ம பார்த்திருக்கோம்.
இது வந்துட்டு இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா டெட்டர் டேஸ், இன்வென்ட்ரி டேஸ் வந்து கன்சிஸ்டன்டா கம்மியாயிட்டே இருக்கு. அதாவது இந்த நிறுவனத்துடைய ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இன்னும் எஃபிஷியன்டா இருக்குங்கிறத இது காட்டுது. டெக்னிக்கல் பகுப்பாய்வு பார்த்தோம்னா இந்த நிறுவனம் வந்து மல்டி இயர் கன்சாலிடேஷன் ஆகஸ்ட் 2023 பார்த்திருக்கு. அது பிரேக் அவுட் பண்ணி வீக்லி க்ளோசிங் வந்து 1765 அதிகமா நடந்திருக்கு. ப்ரீவியஸா இந்த பங்கு வந்து 1735 to 1750 ரேஞ்ச்ல ரெசிஸ்டன்ஸ் பார்த்திருக்கு. இந்த பிரேக் அவுட்க்கு அப்புறமா ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்ப சப்போர்ட்டா மாறி இருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் அப்புறம் டவு தியரி படி பார்த்தோம்னா மல்டி இயர் பிரேக் அவுட் வந்து இந்த பங்குல நம்ம பார்த்திருக்கோம். சோ மொமெண்டம் வந்து இது கண்டினியூ ஆகுது. இதோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸ்டாக்கோட அப் ட்ரெண்ட் எப்ப இன்வாலிட் ஆகும்னா 1700 லெவல்ஸ் கீழே இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் ஃபால் ஆச்சுன்னா. இப்போ growth அவுட்லுக் பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் டார்கெட் வந்து 20% CAGR அடுத்த 3 to 4 வருடங்களுக்குள்ள பார்க்கணும்னு இருக்காங்க. கரண்ட் ரெவென்யூ growth ரேட் ஆனா 14%க்கும் இது அதிகம். அவங்களுடைய ஓவரால் கோல் வந்துட்டு கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் 10 மில்லியன் டன்ஸா FY30ல. கரண்டா இந்த கெபாசிட்டி வந்து 5 மில்லியன் டன்ஸா இருக்கு. இது வந்து 7 மில்லியன் டன்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஒரு 1500 crore கேபெக்ஸ் பிளான்லன்னு சொல்லிருக்காங்க FY26 to 28ல. என்டையரா இது வந்து இன்டர்னல் அக்யூரன்ஸ், அதாவது உள்ள இருந்தே பணம் திரட்டல தான் பண்ண போறாங்க. பிளான் டீடைல்ஸ் வந்து இதுதான். கம்பெனி வந்துட்டு காஸ்ட் ஆப்டிமைசேஷன்லயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. FY25ல எம்ப்ளாய் காஸ்ட் வந்து 1000 ரூபாய் இருந்துச்சு per டன்னுக்கு, சரிங்களா? இது வந்துட்டு 600 ரூபாய் per டன்னா கம்மி பண்ணலாம்னு இருக்காங்க FY27குள்ள. நிறுவனம் வந்துட்டு அதனுடைய எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் ரெடியூஸ் பண்ணலாம். 7.6 per யூனிட்ல இருந்து 5.5 per யூனிட் FY27ல பிளான் பண்ணிருக்காங்க ரெனியூவபிள் பவர் அக்ரிமெண்ட்ஸ் மூலமா. சோலார் ஒரு மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த நிறுவனம் வந்து ரூஃப் டாப் அப்புறம் கிரவுண்ட் மவுண்டட் செக்மெண்ட்ஸ்க்குள்ள டியூப் அண்ட் கோட்டட் ஷீட்ஸ் மூலமா அவங்களால என்டர் பண்ண முடியும். ஃபைனலா நிறுவனத்தோட எக்ஸ்போர்ட் கான்ட்ரிபியூஷன் 6%, இதை 10% அதிகமாக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. நிறுவனத்தோட ரிஸ்க பார்க்கலாம். பெரிய ரிஸ்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்லோ டவுன், சரிங்களா? இல்ல ஏதாவது டிமாண்ட் ஸ்லம்ப், இந்த ஸ்டீல் வந்து ஒரு சைக்கிள் இண்டஸ்ட்ரி, அதுல நடந்தா டைரக்டா இம்பாக்ட் ஆகும். ஏன்னா ரா மெட்டீரியல் பிரைஸ்ல இருக்கிற பிளக்சுவேஷன் லைக் HRC-னால தான். அடிஷனலா இந்த நிறுவனம் கரண்டா வந்துட்டு 70x PE ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வெறும் 25x தான். அதாவது வேல்யூவேஷன் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஃபியூச்சர் ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் growth ரீச் ஆலனா முதலீட்டாளர்களுக்கு லாசஸ் தான் வரும். சோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 3 பிரேக் அவுட் பங்குகள் பார்த்திருக்கோம். இது வந்து மல்டி இயர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா அந்த லெவல்ஸ் தாண்டி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஹையர் ஹைஸ் அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்ம் பண்ணி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க எந்த பங்கு இதுல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த காணொளி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னும் ஒரு அருமையான காணொளி நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.